தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீனராசி பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த மீனராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்களோ அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசைக்கு கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? கோச்சார கிரகங்கள் அப்படின்னாக்கா, இப்போ கிரக நகர்வுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சனியுடைய நகர்வுகள் ஜென்ம ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கிறார் இந்த சனி பகவான். 4ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதாவது பயிற்சி ஆகக்கூடிய குரு ராசியை பார்க்குறார். அதுவே இந்த மீன ராசிக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7.5 சனி அப்படின்னு ஒன்று நடக்கும்போது குரு பார்வைப்பட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது நல்ல ஒரு வெயில் அடிக்குது, வெப்பமாக அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இந்த குருவுடைய பார்வை. அதுக்காக எல்லாத்தையுமே அது நிவாரணத்தை கொடுத்துருமா அந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது, அது விதிவிலக்கு உண்டு. ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம், ஒரு சில பேருக்கு தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா கொடுக்கும், தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். தயவு செஞ்சு நெகட்டிவாக சொல்கிறேன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது உங்கள் சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வருதான்னு மட்டும் பார்த்துங்க. ஏன்னா ஒரு சில பேர் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க மீனராசியில், ஒரு சில பேர் நல்லாவாக இருக்கிறீங்க. அது தசை, அதாவது 7.5 சனி வரும்போது ஒரு புயல் வர மாதிரி. ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கா கம்முன்னு விட்டுரும், கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாக்கா அடித்து தூள் தூளாகிடும். அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த 7.5 சனியை ஒரு புயலாக. அதுக்காக புயல் அப்படின்ட்டு பயங்காட்டுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா தசாபுத்தி சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். தசாபுத்தியே ஏற்கனவே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு, 7.5 சனியும் சேர்ந்து கொடுக்கும். அதே மாதிரி தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த சனி பகவானும் சேர்ந்து கொடுக்கும். அது மாதிரி மீனராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. எல்லாரையுமே நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது, பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது. பொதுவாக இந்த தசைக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா நடக்கக்கூடிய தசைகள் எல்லாமே அவயோக தசைகள் தான் இந்த ராசிக்கு. அதே அவயோக தசைகள் கஷ்டத்தை கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணுச்சுன்னா சிறப்பு. இன்னொன்று அதே அந்த தசை உங்களுக்கு சரியில்லை, இந்த தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த தசை சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக சேர்க்கை, இல்லை குருவுடைய பார்வை உங்கள் சுய ஜாதகத்தில், வளர்பிறை சந்திரனோட பார்வை, அப்படி இல்லைனாக்கா வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது, பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது, அது மாதிரி இது மாதிரியான தசைகள். இப்போ ராசியிலே சந்திரன் இருக்கும்போது பௌர்ணமியாவோ இல்லை வளர்பிறையாவோ இருந்து இந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலங்களில் அந்த தசை அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது மெயினாக ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, சுபத்துவமாக இருக்கா, நடக்கக்கூடிய தசைகள் சுபத்துவமாக இருக்கா, இப்போ மட்டும்தான் பார்க்கும். இந்த 7.5 வருஷத்துக்கு என்ன இவர் எப்படி இருக்காருன்னு மட்டும்தான் பார்க்கும். முன்னாடி பண்ணது பின்னாடி பண்ணது அது எதையுமே பார்க்காது. நிறைய பேர் கெடுதல் கூட நிறைய பேர் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர், ஆனால் அவங்களுக்கு 7.5 சனியில் ஆகவோன்னு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். அது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. கெடுதல் பண்ணவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, நல்லது பண்ணவங்களுக்கு எது கிடைச்சாலும் அது நிரந்தரம். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக பார்க்க போனால் 3 நட்சத்திரங்கள் இந்த மீனராசியில், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். முதல்ல புதன் தசை. புதன் தசையை பார்க்க போனால் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 17 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். சென்று பகுதி 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும். இது புதன் தசை. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே தான் வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே புதன் தசை தான். இப்போ புதன் தசை எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் இப்போ 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். படிப்பில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கோம். இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய வாரிசுகள் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு எப்படி தான் போகும் இவங்க லைஃபு, இவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய கேள்விகள் பிறந்திருக்கும், இந்த ஜாதகம் எப்படி இருக்கும். ஏன்னா அது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ மாறுபாடுகள் உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ 7.5 சனி ஆரம்பித்த பிறகு ஒரு பொண்ணோ பையனோ உங்கள் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்று படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா படிப்பில் பரவாயில்ல ஏதோ முயற்சி பண்ணுறாங்க, வேகமாக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஸ்கோர் பண்ண முடியல.
ஒரு சில தோல்விகளை கொடுக்குது, மன உளைச்சலை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சமீப காலமாக ஒரு 2-3 வருஷமாகவே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் தசை எப்படி வேணால் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல நல்ல தசையாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வரும். ஏன்னா 7.5 சனிக்கு உண்டான இது அவர் பண்ணணும் இல்லை, அவர் வந்திருக்கிறது தெரியணும் இல்லை. அதனால் இது மாதிரியான கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். இருந்தாலும் முயற்சி அதிகமாக பண்ணுங்கள். அதிகப்படியான முயற்சிகளை போடுறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்லது படிக்கிற காலகட்டத்தில். ஏன்னா படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நான் இதுக்கு வரக்கூடிய தசைகள் எல்லாமே அவயோக தசைகள். இப்போ இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை வரும், அதன் பிறகு சுக்கிர தசை வரும். இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் நல்ல அமைப்பில் உட்காருமா? சந்திரன் செவ்வாய் மட்டும்தான் இதுக்கு ராசிக்கு யோகாதிபதினு சொல்ல முடியும். அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சூரிய தசை வரைக்கும் 6ஆம் அதிபதி தசை சூரியன், அதாவது குருவுடைய வீட்டுக்கு நன்மை செய்யுமான்னா அதுவும் நியூட்ரல் தான், அது இருக்கிற இடத்த பொறுத்து தான். ஏன்னா 6க்கு வராரு அவர், அந்த வீட்டுக்கு இது 8ஆம் இடமாக வரும். அதனால் வந்து இந்த வீட்டுக்கு சூரிய பகவான் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. அதனால் வரக்கூடிய தசைகள் எல்லாமே அவயோக தசைகளாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து ரொம்ப வெறித்தனமாக எடுக்கணும். வெறித்தனமாக எடுக்கணும்னா ரொம்ப அதுக்காக வந்து உடம்பு போட்டு வருத்திக்க கூடாது. அந்த ஆழ்மனதில் ஒரு திங்கிங், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத வந்து பொறுமையாக உட்காந்து யோசித்தாலே போதும். எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இப்போ பின்னாடி வரக்கூடிய தசைகள் வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லபடியாக போயிடும். மறைமுக சுப தொடர்பில் இல்லை, அதாவது மறைமுக சுப தொடர்புனாக்கா யோக கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, தசா நடத்தக்கூடிய கிரகம். அப்படி இல்லைனாக்கா யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக சேர்க்கை, லக்னாதிபதியோட பார்வை, வளர்பறை சந்திரனோட பார்வை, இது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று அமைப்பில் அந்த தசை மாட்டிருந்துச்சின்னு வச்சுக்கலாம். அது நல்லதே பண்ணிடும். அதுக்காக கெடுக்குன்னு சொல்ல முடியாது. சூரிய தசையோ இல்லை சுக்கிர தசை கூட நல்லது பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு பொதுவாக சொல்ல வர விஷயம் அப்படின்னாக்கா, அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் சரியில்லைன்ற பட்சத்தில் அவயோக தசைகளாக இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் படிச்சிடுறது நல்லது. ஒரு 20-24 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிப்பை நீங்கள் கையில் வச்சிங்க. அப்போ தான் பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகளாக இருந்தாலும் சரி, நல்ல தசைகளாக இருந்தால், யோக தசைகளாக இருந்தால் இதை விட 10 மடங்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் அந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி. இல்லை அவயோக தசைகளாக இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஓரளவுக்கு அப்படின்னாக்கா நல்லாவே சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன் நான். அதாவது படித்தவங்களுக்கும் படிக்காதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் போய் அந்த கிராமப்புறங்கள்லாம் கேட்டால் தெரியும். இப்போ கூட இங்கே ஒரு சில டவுன்லேயும் இருக்காங்க. ஏன்னா மூட நம்பிக்கையில் இருக்கிறவங்க, இன்னொன்று அந்த காலத்தையே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ இன்றைக்கி வளர்ச்சிகள் வந்துச்சு, அதன் பிறகு மாறாமல் இன்னும் அந்த பழைய இதுவே பேசிகிட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னாக்கா அப்டேட் கிடையாது, படிப்புன்னு ஒன்று கிடையாது. அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். படிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதனால் அவயோக தசைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் படிச்சிருங்க. உங்களுடைய வாரிசுகளை படிக்க வச்சுருங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து ராசி நட்சத்திரமோ இல்லை வந்து நேரங்காலமோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கலாமான்லாம் ஒரு சில பேர் கேட்பாங்க. படிச்சிருங்க, அதுக்கெல்லாம் டைம் எல்லாம் பார்க்காதீங்க, ஜாதகம் பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். 22 வயசுக்கு மேலே இப்போ புதன் தசையில் இருக்கிறீங்கனாக்கா வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டில் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு, ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுன்னு வர்றீங்க அப்படின்ட்டு. வேலையில் உயர்வு இல்லாமல் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளே போயிட்டே இருக்கும். அது மாதிரி போகிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கே குருடைய பார்வை இருக்குன்றதுனால ஓரளவுக்கு முடிவு எடுப்பீங்க. இந்த மேலதிகாரிகளோட தொந்தரவு, மேலதிகாரிகள் வந்து பிரச்சனை பண்ணுறது, இன்னொன்று வந்து ஒரு சில பேர் வந்து நல்ல ஒரு மேலதிகாரி மாறியிருப்பாங்க, அவங்களால ஒரு தொல்லைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். வேலை ரீதியாக பரவாயில்ல. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஜென்ம ராசியில் சனி. ஏன்னா சனி பகவான் வந்து திருமணத்தை கொடுப்பாரான்றதை விட உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து 7ஆம் இடம் சம்மந்தப்படணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானே வந்து 12ஆம் இடத்துல, ஜென்ம ராசியில் 2ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, இது மாதிரி, அதாவது 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது முதல் சுற்று சனி சின்ன வயசுலேயே போயிருக்கு உங்களுக்கு, அதாவது 11ஆம் இடத்துல இருந்திருந்தா. 12ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கும் ஜென்ம ராசியில், அப்போ 7.5 சனியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா இப்போ ஜென்ம சனியில் திருமண வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7.5 சனி தான் திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. நிறைய பேருக்கு வந்து 7.5 சனி திருமணத்தை கெடுக்கும், திருமணத்தை கொடுத்து கெடுக்கும், அது மாதிரி இருக்கும். தசாபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். எந்த உங்களுக்கு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரன் வருது, தாராளமாக திருமணம் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்குனாக்கா அப்படியே தூக்கி ஓர வைங்க. ஒரு 1.5 வருஷம் இந்த ஜென்ம சனி முடியட்டும். ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு பிறகு நீங்கள் திருமண வாய்ப்புகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லை திருமணம் பண்ணி ஆகணும், வயசாகுது நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு மன உளைச்சலும் மனவேதனையும் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க.
இந்த ஜென்ம சனி அப்படின்றது உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்கலாம், உங்களுக்கு தசாபுத்தி நல்ல தசாபுத்தியாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. சனி அமர்ந்த இடம் ஒரு சில பேருக்கு சரியில்லைன்னாக்கா அந்த ஜாதகத்தை அவங்க கண்ணுக்கு, அதாவது ஜோசியர் பார்க்குறாங்கனாக்கா அவங்களுக்கு கண்ணுக்கு ஒரு பாசிட்டிவாக தெரியாது. அது ஜோசியர் கண்ணையே மறைக்கும். ஒரு நல்ல ஒரு பொருத்தம் வந்திருக்கும், இல்லைனாக்கா ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கும், இந்த டைமு இல்லைனா எல்லாமே கூடி வந்திருக்கும். அது வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இன்னொன்று, ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் வந்து ஏழரை வந்து எக்ஸ்ட்ராவாக நடக்கும், ஒருத்தருக்கு ஏழரை நடக்கும், இல்லைனா அஷ்டம சனி நடக்கும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை நடக்கும். அப்பா அம்மாவுக்கு வீட்டில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி சம்மந்தப்பட்ட தசைகள், இல்லைனா ஏழரை சனி, இல்லைனா அஷ்டம சனி அது மாதிரி போயிருந்ததுனாக்கா நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். அந்த தடைகள் வருது அப்படின்னாவே நீங்கள் எடுத்து ஓரம் கட்டிடுறது நல்லது. ஒரு 1.5 வருஷம் கழித்து அந்த முடிவு எடுங்க. எதுவாக இருந்தாலும் அது வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸாக முடியும். திருமணம் வந்தால் மட்டும் பண்ணுங்கள், வரலன்னா பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இருக்குது, திருமணம்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக வந்து திருமணம் தடைபடணும்னு சொல்ல முடியாது. சனி அமர்ந்த இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில், ஏன்னா சனி பகவான் வந்து கொடுக்கறது தான். இது மாதிரி இந்த 7.5 சனியாவை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சுனாக்கா, இப்போ ஜென்ம சனியிலும் ஒரு சில பேருக்கு திருமணத்தை கொடுக்கும். எந்த ஒரு காரணத்தை கொண்டோ லவ் மேரேஜ் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா. அதனால் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் வந்து கூடி வருதுன்னா தாராளமாக பண்ணுங்கள். கூடி வரலன்னா ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் முயற்சிகளை தள்ளி போடுங்க. ஒரு சில பேர் வந்து பிரிந்து போன உறவுகள் வருமா அப்படின்லாம் ஒரு சில பேர் கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி வந்த பிறகு ஒரு உறவை பிரித்து விட்டுதுன்னு வச்சுக்கலாம், அதாவது தவறான உறவு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கான்டாக்ட் வருது, பேசி பழகிட்டு இருக்காங்க, லவ் அப்படின்னு வருதுன்னாக்கா அது ஒரு நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதாவது அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் சேர்ந்த கான்டாக்ட் நபர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாமல் தான் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்களுக்கே தெரியும், அவங்களோட இது பற்றி தெரியும், ஒருத்தருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா லக்ன பாவம் ஒரு சில பேருக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த ஈர்ப்பு நல்லாயிருக்கும். அப்போ அந்த கான்டாக்ட் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ சனி வந்து 7.5 சனி ஆரம்பிக்கும் போதே அது உடச்சி விட்ரும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் இவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் 2 பேருக்குமே அந்த பொருத்தம் கொஞ்சம் கூட வராது. லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், ஆனால் அதுதான் ஈர்க்கும். இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து ஈர்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் 2 பேரும் நல்லபடியாக கான்டாக்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் 7.5 சனி வந்த பிறகு பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். 7.5 சனி வந்த பிறகு பிரியிறாங்க அப்படின்னாவே, அது உடச்சி விட்டுனாவே சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். பிரிந்து போன உறவு அப்படின்னாக்கா ஒரு சொந்த பந்தங்கள் வரலாம், மாமன் மச்சான் அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவுகள் இருக்கு இல்லையா, அது வரலாம். நட்புகள் கூட ஒரு சில பேருக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மாதிரியான லவ் சம்மந்தப்பட்டதை உடச்சி விட்டதுனாக்கா திரும்பி வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வழி தவறி போன ஆடு வீடு வந்து சேராது, அது வேற எங்கன்னா ஒரு கசாப்பு கடையில் போய் நிற்கும். அது மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டங்கள். இங்கேருந்து போயிட்டாங்கனாக்கா அது வேற எங்கேயாவது போய் நிற்பாங்க, அங்கேயே பிரேக்கப் ஆகும், அங்கேயே பிரச்சனையாகும். இது வந்து இல்லீகல் தொடர்பு நான் சொல்கிறேன், லவ் சொல்கிறேன். மற்றபடி வந்து திருமண வாழ்க்கைங்கிறது பரவாயில்ல, அது வந்து வலியும் வேதனை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. ஏன்னா அதில் வந்து பிரிஞ்சு போனால் நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு மனம் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த சனியுடைய நகர்வுகள். ஏன்னா உத்திரட்டாதியில் இருக்காரு, ரேவதியில் இருக்காரு. இந்த நட்சத்திராதிபதி ரேவதி நட்சத்திரம்ங்கிறது 7ஆம் அதிபதியோட நட்சத்திரம். அதனால் வந்து இவ்வளோ கதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக கூடி வந்துடும். கூடி வந்தால் பார்த்துங்க, கூடி வரலன்னா அப்படின்னுக்கா தள்ளி போட்டு அடுத்த வேலையை பாருங்கள். அடுத்த வருஷம் தாராளமாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கூடி வந்துடும். வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு புதன் தசையில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். என்னென்னா அந்த வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மன அழுத்தம், அதாவது நிறைய வேலை செய்கிற மாதிரி அது மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்டே இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்ல, நல்லபடியாக வேலை போயிட்டே இருக்கட்டும். இந்த வேலையை சேஞ்சஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அந்த புதன் தசையில். அடுத்து வந்து கேது தசை. கேது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 35லேருந்து 42 வரைக்கும். சென்ட்ரு பகுதி, அதாவது 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 to 22. சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்க 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னாக்கா 10 to 17. 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா 3 to 10. இது வந்து கேது தசையோட அமைப்பு. மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கேது தசை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது 3 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் இருக்குது. நீங்கள் அந்த திருமணம், இன்னொன்று வந்து படிப்பு, எல்லாத்துக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே வந்து அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். தாராளமாக படிப்புங்கிறது இப்படி தான் இருக்கும், திருமண வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கும். என்னென்னா படிப்பில் ஒரு சில பேருக்கு வந்து டிஸ்டர்ப் கொடுத்துருக்கு, கேது அமர்ந்த இடத்த பொறுத்து. இப்போ வந்து வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் டிஸ்டர்ப் கொடுத்துருக்கு. கேது வந்து சேர்ந்த கிரகத்தை பொறுத்து, இந்த வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்து.
இந்த மீன ராசிக்கு வந்து சுக்கிரனோட வீட்டில் இருந்தால், சனியோட வீட்டில் இருந்தால் நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா சுக்கிரனோட வீடு அப்படிங்கிறது சுக்கிர தசை மாதிரி தான். இந்த கேது தசை அப்படி தான் எடுத்துக்கணும். இது வந்து கேது தசை அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாமே தவிர, நீங்கள் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதியோட தசையாக தான் இதை எடுத்துக்கணும் மெயினாக. இப்போ சுக்கிரனோட வீட்டில் இருந்துச்சுன்னா படாத பாடுபட்டுன்னு வருவீங்க அந்த மீன ராசிக்காரர்கள். அதே மாதிரி சனியோட வீட்டில் இருந்தால் கூட அந்த 7.5 சனி அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இது எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆகும். நீங்கள் பிரச்சனைகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான். ஓரளவுக்கு ஒரு மாதிரியாக போகுது அப்படின்னாக்கா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நினச்சிங்க. எப்படியாவது நல்லது நடக்கும், ஆண்டவன் முனித்தில் நமக்கு நல்லது இருக்குது, ஏதோ ஒரு நன்மைக்காக அப்படின்னு எடுத்துங்க. வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துங்க. இன்னொன்று தொழில் ரீதியாகவும் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை, மேல் கடன் வாங்காமல் இருக்கிற தொழிலை நல்லபடியாக பண்ணிட்டு வர்றது நல்லது. சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. மெயினாக வந்து குடும்ப வாழ்க்கை, கேது வந்து செவ்வாயோடு சேர்ந்தால் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட ஆதிபத்தியத்தை கட் பண்ணி விட்டுரும். கேது தனித்து இருக்கிறது நல்லது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைனாக்கா அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் கூட இருந்தால் சிறப்பு. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் கெடுக்கக்கூடிய கிரகம் ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த ராசிக்கு எந்த கிரகம் கெடுக்குமோ, எந்த தசை கெடுக்குமோ அந்த தசை வந்து அந்த கிரகம் வந்து கேதுவோட சேர்ந்து இருந்தால் சிறப்பு. மற்றபடி யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் கேதுவோட சேரக்கூடாது. சேர்ந்துச்சுனாக்கா அந்த ஆதிபத்தியம் கெடும், நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். இன்னொன்று வந்து செவ்வாய் சேர்றதோ, குரு சேர்றதோ, சுக்கிரன் சேர்றதோ உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளத்தை நிறைய கொடுக்கும். திருமண வாழ்க்கை ரீதியாக, மனசு ரீதியாக, மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையாது. கொஞ்ச காலம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். எல்லாமே லைஃப் லாங் கிடையாது. அது மாதிரி இந்த கேது தசையில் முதல் 3.5 வருஷம், பின்னாடி 3.5 வருஷம், இது மாதிரி ஏதோ ஒரு 3.5 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதுலேயும் 7.5 சனியில் மட்டும்தான். அடுத்து வந்து சுக்கிர தசை. சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 8 கிரகம் அப்படின்னாக்கா அஷ்டமாதிபதி. நான் நிறைய சொல்லியிருப்பேன், 3, 8 மறைவு தான், 2மே மறைவு தான். அப்போ பாதகாதிபதியோட தசை. குருடைய வீட்டுக்கு இந்த சுக்கிரன் நன்மை செய்யாது, சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது. முழுமையான பாவ கிரகம் அப்படின்னாக்கா அந்த சுக்கிரன் தான். கடுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அதுக்காக வந்து பயந்தர தேவையில்ல. லக்ன பாவம் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு. லக்ன பாவம்னாக்கா வேற ஒரு லக்னத்துக்கு இந்த சுக்கிர பகவான் யோகராக வந்துட்டான்னு வச்சுக்கல. இப்போ வந்து குருடைய நீங்கள் லக்னம், அதனால் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் நன்மை செய்யாது. இப்போ சனியுடைய நட்பு கிரக லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது பரவாயில்ல, சமமாயிடும். கெடுக்காது, அதிகமாகவும் கொடுக்காது. ஆனால் 7.5 சனியில் மட்டும்தான். 7.5 சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஜென்ம சனி போயிட்டுருக்கு. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்தை தான் பார்க்குறார் ராசிக்கு. 3ஆம் இடத்துனா சுக்கிரனோட வீடு. இவர் வந்து வேலை அப்படின்ட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு இவர் ஜாயிண்ட் ஆனார்னு வச்சிங்களேன் இந்த சுக்கிரன். இப்போ கடகலக்கணமாக வந்தீங்கன்னாக்கா இப்போ 4ஆம் அதிபதியாக வருவார். இப்போ வேலை ஒரு சில பேருக்கு மாற்றத்தை கொடுக்கும், தொழில் ஒரு சில பேருக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும். இது மாதிரி சனி பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அந்த பார்வைப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிடம் வரைக்கும். அதே மாதிரி 7ஆம் பார்வைக்கு வந்து அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இது வரைக்கும் சனியுடைய பார்வை இருக்குது 7ஆம் பார்வை. 10ஆம் பார்வை வந்து பூராட நட்சத்திரத்திலிருந்து உத்திராடம் நட்சத்திரம் வரைக்கும். இந்த 6 நட்சத்திரங்களில் உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதி இருந்தாலோ இல்லை வேற லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி அந்த சனி பார்வையில் இருந்தால் இல்லை அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் வேலை மாற்றங்களை கொடுக்கும். வேலை மாற்றம் அப்படின்னாக்கா சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா, லக்கணத்துக்கோ ராசிக்கோ சுபத்துவமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம், அதாவது கூட சேர்ந்த கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும், அந்த கிரகத்தோட சுபத்துவமாக இருந்திருந்தால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு வெளிநாடு போகிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இல்லைன்னா தொழிலில் நல்லா இருக்கிறது, அதுமாதிரி நடக்கும். அந்த காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது அசுபத்துவமாக இருந்தால் அந்த கிரகம் அந்த சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல இல்லை சனி நகரக்கூடிய இடங்கள்ல இருந்துச்சுன்னா அந்த வேலை ரீதியாக கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும், வேலையில் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ சுபத்துவமாக இருக்கா இல்லை அசுபத்துவமாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா, இப்போவே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் சுக்கிரதசையில். அதாவது எப்படின்னாக்கா, ஒரு வேலை ரீதியாக ஒரு மேலதிகாரி மாறி இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் கூட கொஞ்ச நாளில் முடியலாம். அந்த கான்ட்ராக்ட் பேசிக் முடிஞ்சு ஒரு வேலை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் போகிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். வேலை போயிடுமா இருக்குமா, எப்போ என்ன தூக்குவாங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கலை ஏற்படுத்தியிருக்கலாம். அது மாதிரி இருந்தால் அசுபத்துவமாக இருக்குது. அதாவது அந்த சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில், சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்கலாம், நீங்கள் நீட்டாக போயிட்டே இருக்கலாம். அவ்வளோலாம் பிரச்சனையே கொடுக்காது. இந்த சுக்கிரதசைங்கிறது அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது, நார்மலாக போகும். ஆனால் ஒன்று வளர்ச்சிகள் இருக்காது, பெரிய வளர்ச்சிகள், ப்ரொமோஷனில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை விட்டுடணும். ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறது, இடமாற்றங்கள் எதிர்பார்க்கறது, முயற்சி பண்ணலாமா, இதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது.
ஆனால் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்க்காம இருந்தால் தான் கிடைக்கும். எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. தடங்களை கொடுத்துனே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் வந்து இந்த விசாலாம் இருக்குல்ல, அது மாதிரி பிரச்சனைகள் வர்றது. இன்னொன்று வந்து அங்கேயே குடியுரிமையெல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த குடியுரிமைக்கு வந்து அதுக்கே ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும் அந்த 7 சனியில். இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில். ஏன்னா எதை சார்ந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் விரும்புகிறீங்களோ அதில் வந்து ப்ராப்ளத்தை நிறைய கொடுத்துட்டே இருக்கும் இந்த சுக்கிரதசைக்கு 7 சனி அப்படிங்கிறது. இந்த சுக்கிரதசைக்கு இது இப்படி தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் வந்து அனுசரித்து போங்க குடும்ப வாழ்க்கையில். அடுத்து வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 தசைகளும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 66 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 62 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும், முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, சென்ட்ரல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 55 வயசுலேருந்து 79 வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 47 to 70 வரைக்கும், ரேவதிக்கு வந்து 28 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே தான் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 தசைகளும் நடக்குது. ஏன் இதை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சூரியனை சேர்த்துட்டேன், 6ஆம் அதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்பலாம் கஷ்டத்தை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருந்தால் மட்டும் பார்த்துக்கணும். மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவோட சேராமல் இருந்தால் சிறப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சூரியனும் உங்களுக்கு நல்லது பண்ணிடும். நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வேலைவாய்ப்பு, தொழில், இந்த வயசில் இருக்கிற ப்ராப்ளம், அதாவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிளியர் ஆகும். நல்லாவே போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஏன் வேகமாக பேசுகிறேன்னாக்கா, அந்தளவுக்கு வீடியோ வந்து லென்த்தாக போயிடும் அப்படின்றதுக்காக நிறைய ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக நான் போட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு இந்த டைம் இல்லாததுனால மொத்தமாக சேர்த்து போடுறதுனால கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த தசை அப்படிங்கிறது. ஏன்னா நல்லாவே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சூரிய தசை. அதே மாதிரி சந்திரன் 5ஆம் அதிபதி, உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இப்போ 5ஆம் அதிபதினாக்கா ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு. இப்போ சுய ஜாதகத்தில் இது மாதிரி பரிவர்த்தனை ஆனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சிறப்பு. இப்போ பரிவர்த்தனையே எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். மனசு தெளிவாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் வாரிசுகளோட வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா 3 நட்சத்திரத்தில் நிற்கிறார் யார்? இந்த சந்திரன். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திராதிபதிகளோட அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது, அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில், அதை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ குரு பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால அவ்வளோ சிறப்புன்னு எடுத்துக்கலாம். சந்திரதசையில் செவ்வாதசையும் மேன்மை. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஏதோ நீங்கள் எதை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ செவ்வாதசையில் அருமையான வளர்ச்சிகளை இந்த மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது. 3 தசைகளும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. புதன் தசை, கேது, சுக்கிரன் அதுதான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தசாபுத்தி ரீதியாக பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.